தமிழ் பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா முதல் பணி வந்து ஆசிரியர் பணி நமக்கு தோணும். அதை தாண்டி நிறைய ஒரு 180 பணிகள் இருக்குன்னு நான் சொன்னது வந்து இப்போ விளையாட்டு வர்ணனையாளர்னு ஒன்று இருக்கு. தமிழ் விளையாட்டு வர்ணனையாளர் கபடிக்கு, கிரிக்கெட்டுக்கு, ஃபுட்பாலுக்கு, எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ESPN எல்லாமே தேடிட்டு இருக்காங்க ஆட்கள். இந்த கேமையும் கற்றுக்கிட்டு தமிழ் நல்லா பேச தெரியணும். இப்போ அப்படி பேசணுன்றவங்களுக்கு வந்து இதில் எந்தெந்த வேர்ட்டிகல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும், க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், பேச்சு திறன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ பேச்சு திறனை அவங்க வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும், இது மாதிரி அவங்க ஒரு துறைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அதுக்குள்ளே எப்படி அவங்களால போக முடியும். இதுக்கு வந்து ஒரு 6 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் உள்ள. நூலி, கருவி, பாடல், ஆடல், பயில், பழகு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஆய்வக பரிந்துரை அமைப்பு ஒன்று பண்ணியிருக்கோம். ஒரு ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பீங்க, அமேசான் பார்ப்பீங்க, ஒரு படம் பார்த்து முடிச்ச உடனே இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். அது மூவிஸ்க்கான ரெக்கமெண்டேஷன் மாதிரி பாடங்களுக்கு அது மாதிரியான ரெக்கமெண்டேஷன். ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் வெவ்வேறு மாதிரி படிப்பாங்க. சில பேர் வந்து நூல்கள் படிக்க பிடிக்கும், சில பேருக்கு கேட்கறது பிடிக்கும், சில பேருக்கு விளையாட பிடிக்கும், சில பேருக்கு வந்து யாராவது அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படி கேட்டு புரிஞ்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி படிப்பாங்க. நம்ம ஒரு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கணும்னா இலக்கணம் வந்து இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. அந்த இலக்கணத்தை அவங்களை விளையாட வைக்கலாம். விளையாட்டு படிக்கிற மாணவர்கள் விளையாட்டில் இருக்கும்போது விளையாட்டில் இருக்கிற சின்ன சின்ன சொற்களை அவங்க படித்தாதான் அவங்க அந்த விளையாட்டுக்கு அடுத்த நிலை போக முடியும் போது அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 13 லட்சம் செயல்கள் இருக்குது இதில்.